சின்னாளப்பட்டி கீழக்கோட்டை ராமலிங்க சௌடேஸ்வரி அம்மன் கோவில் திருவிழா அலங்கரிக்கப்பட்ட மின் ரதத்தில் அம்மன் நகர்வலம் நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் கீழக்கோட்டை அருள்மிகு ஸ்ரீ ராமலிங்க சௌடேஸ்வரி அம்மன் திருக்கோவில் திருவிழாவினை முன்னிட்டு செவ்வாய்க்கிழமை பிருந்தாவன தோப்பிலிருந்து அம்மன் பக்தர்கள் தங்கள் மார்பில் கத்தி போட்டவாறு அழைத்து வந்தனர். அதன் பின்னர் பொங்கல் வைத்தல் மற்றும் மாவிளக்கு எடுக்கும் நிகழ்வினை தொடர்ந்து புதன்கிழமை தெப்பத்தில் அம்மனை வழிபாடு செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கோவில் அருகே உள்ள தெப்பத்தில் அனந்தசயன அலங்காரத்தில் ஸ்ரீரங்கம் பெருமாள் பள்ளி கொண்டது போல் சௌடம்மன் பள்ளி கொண்டு பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். தொடர்ந்து வியாழக்கிழமை இரவு 8 மணி அளவில் அலங்கரிக்கப்பட்ட மின்ரதத்தில் சௌடமனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்து அம்மனின் நகர்வலம் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஊர்வலம் கோவிலில் தொடங்கி பேருந்து நிலைய சாலை, பூஞ்சோலை, தேவாங்கர் பள்ளி சாலை, காமராஜர் சாலை, கடைவீதி வழியாக வந்து கோவிலை வந்தடைந்தது. வழிநெடுகிலும் அம்மனை தரிசிக்க பக்தர்கள் காத்திருந்தனர். அம்மனின் மின்ரதம் முன்பு தேவாங்கர் சமுதாயத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் மற்றும் பெண்கள் ஆடியபடியே ஊர்வலமாக வந்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கீழக்கோட்டை தேவாங்கர் மகாஜன சபை நாட்டன்மை வழக்கறிஞர் வாசுதேவன், பெத்தனகாரர் எஸ். முருகன், தலைவர் ராமலிங்கம், செயலாளர் எம். முருகன், பொருளாளர் மீனாட்சி சுந்தரம், துணைச் செயலாளர்கள் புவனேந்திரன், தேவாங்கர் இளைஞர் அணியைச் சேர்ந்த தலைவர் தேவா, வீரேஷ்குமார், கோபிநாத், இணைத் தலைவர் தினேஷ்குமார், இணைச் செயலாளர் விமல்குமார் மற்றும் சவடமன் கோவில் பூசாரி கணேசன் சாஸ்திரி, துர்க்கேமன் கோவில் பூசாரி கே. எம். முருகன், கரகம் எடுக்கும் பூசாரி கார்த்திக், அஸ்வ வாகனத்தில் ஜம்முதாடு பெட்டி அழைத்து வரும் ஜாதிப்பிள்ளை சரவணன் தலைமையிலான விழா கமிட்டியார்கள் சிறப்பாக செய்திருந்தனர்.